إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار كما قال عليه الصلاة والسلام வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிச் சென்ற வழிகாட்டுதல்களும் காரியங்களில் மிக மிக மோசமானது மிக கெட்டது மார்க்கம் என்ற பெயர்களில் எவைகளெல்லாம் புதுமைகளாக கொண்டு வரப்பட்டதோ அவைகள் என்றும் அப்புகுத்தப்பட்ட புதுமைகள் அனைத்தும் பிதஅத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் எம்மை நரகின் பக்கம் இட்டுச் செல்லும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையிலும் எச்சரித்ததை உங்களுக்கு முன் நான் ஞாபகமூட்டி கொண்டவனாகும். அல்லாஹ்வுடைய தூதரும் துலகத்தில் நாங்கள் வாழுகின்ற பொழுது என்னென்ன காரியங்களை செய்தால் நீங்கள் சொர்க்கம் நுழைவீர்கள், என்னென்ன விடயங்களை செய்தால் இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார்களோ அத்தகைய முக்கியமான விடயங்களை வாழ்க்கையில் நாங்கள் இயலுமானவரை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் துலகத்தில் நாங்கள் வாழுகின்ற பொழுது என்னென்ன காரியங்களை செய்தால் நீங்கள் நரகம் நுழைவீர்கள், என்னென்ன விடயங்களை செய்தால் நாளை மறுமையில் நஷ்டமடைவீர்கள் என்று சொன்னார்களோ எச்சரித்தார்களோ அத்தகைய மோசமான விடயங்களிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானார். அன்பின் ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் நாங்கள் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் பரக்கத்து பொருந்திய ரமலானை நாங்கள் அடைய இருக்கின்றோம். எங்களுடைய மாற்றங்கள் என்ன? இந்த மாதத்தை நாங்கள் அடைவதற்கு முன்பாக என்னுள் எவ்வளவு மாற்றங்கள் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். சென்ற ரமலானில் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தவர்கள், எங்களோடு கதைத்து உறவாடி நட்போடு இருந்தவர்கள் இந்த ரமலானுக்கிடையில் அவர்களோடு பேசாமல் இருக்கின்றோம். இன்னும் சிலர்கள் போன ரமலானில் பேசாமல் இருந்தவர்கள், குடும்பத்தோடு பகைமையாக இருந்தவர்கள் இந்த ரமலானுக்கிடையில் ஒற்றுமையாக அன்பாக இருக்கின்ற சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தை ஒவ்வொருவருக்கும் ஆக்கியிருப்பது குதிப அலைக்குமு ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். பசியோடு இருப்பதற்கு மாத்திரமல்ல, குர்ஆன் ஓதுவதற்கு மாத்திரமல்ல, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமையாக்கி இருப்பது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடைய மனிதர்களாக இருக்கிறீர்களா என்பதை சோதிப்பதற்காக. நீங்கள் அல்லாஹுவோடு நெருக்கமாக இருக்கின்றீர்களா,
அவனுடைய மார்க்கத்தோடு நெருக்கமாக இருக்கின்றீர்களா என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய மடத்தானம், நாங்கள் செய்த பிழைகளின் காரணமாக எத்தனையோ உறவினர்கள், எங்களுடைய அண்டை வீட்டார்களோடு நாங்கள் சண்டை சச்சரவுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். ரமலானுடைய மாதம் நெருங்க இருக்கின்றது. நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வினுடைய அந்த ரமலான் மாதத்தின் புனிதத்தை நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக என்னை நான் தயாராக்கி கொள்ள வேண்டும் ரமலான் மாதத்திற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள்? இதா ஜாஅ ரமலான், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னா வ குல்லிகத் அபுவாபுன் நார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய பரக்கத்து பொருந்திய ஒரு மாதம் நாங்கள் அடைய இருக்கின்றோம். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் நரகினுடைய வாயில்கள் எல்லாம் மூடப்படுகின்றது, சொர்க்கத்தினுடைய வாயில்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திறந்து வைத்திருக்கிறான். என்னுடைய அடியார்கள் என்னோடு நெருங்குவார்கள், அவர்களுக்கு நான் நன்மைகள் வழங்க வேண்டும், சொர்க்கத்தினை நான் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னான். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய வேதம் இறக்கி வைக்கப்பட்ட மாதம், இதில் ஒரு நாள் இருக்கின்றது, அந்த இரவு நீங்கள் செய்கின்ற அமல்கள் லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லுகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். லைலத்துல் கத்ரினுடைய இரவு சுமார் 84 வருடங்கள். யோசிப்போமா, நாங்கள் யாராவது வாழுவோமா 84 வருடங்கள்? அப்படி ஒரு அமலை, அப்படி ஒரு நன்மையை அல்லாஹ் தர இருக்கிறான் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். சிறிய பிள்ளைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது, யுரீதுல்லாஹு அன் யுஹஃபிஃப அன்கும், ஒரு மனிதன் சூரத்து நிசாவிலே ஒரு மனிதன் யார் யாரை திருமணம் செய்யலாம், யார் யாரை திருமணம் செய்ய முடியாது என்ற சட்டங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு கீழே சொல்லுகிறான், யுரீதுல்லாஹு அன் யுஹஃபிஃப அன்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை லேசாகத்தான் படைத்து வைத்திருக்கிறான், கஷ்டமாக்கல்ல. நீ கஷ்டமாகத்தான் செய்யணும் என்று அல்லாஹ் எங்கள் நிர்பந்திக்கவில்லை. ஐயுஹஃபிஃப அன்கும், மார்க்கம் லேசாக இருக்கின்றது என்றாலும் வஹுலிகல் இன்சானு லஈஃபா, எவ்வளவுதான் மார்க்கங்கள் எங்களுக்கு இலவுபடுத்தப்பட்டாலும் மனிதன் பலகீனமானவனாகத்தான் இருக்கின்றான், இயலாதவனாகத்தான் இருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இயலாமை என்பது எங்களுக்கு தவறுகள், மறதிகள், பிரச்சனைகள், இன்பங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வரும் எங்களுக்கு. இப்படி வாழுகின்ற நாங்கள், இயலாமையில் வாழுகின்ற நாங்கள், ஒரு மனிதன் தவறு செய்து விட்டான், ஒரு மனிதன் பிரச்சனை செய்து விட்டான், அல்லது எங்களிடம் காணுகின்ற தவறை ஒரு மனிதன் வந்து எங்களிடம் சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த இடத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். இது நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் வீகள் தான். ஒரு பிழைகள் நடக்கின்ற நேரம் அந்த பிழையை எப்படி சொல்லுவது என்று தெரியாமல் பிரச்சனைப்படுகின்றோம். ஒரு பிழையை எங்களிடம் கண்டால் அதை வந்து எங்களிடம் சொன்னால் அதை ஏற்பதற்கு நாங்கள் மறுக்கின்றோம், நான் அப்படி செய்யலை என்று சொல்லுகின்றோம். இவைகளினால் நிறைய பிரச்சனைகள், நிறைய உறவுகள் பிரிந்திருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களை மாற வேண்டும். இன்றைக்கு பாருங்க, எங்களுடைய சமூகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் எப்படா ஒரு பிழையை செய்வான், எப்படா ஒரு தவறை செய்வான், அந்த நேரம் அவனை அப்படியோ வைத்து அந்த மனிதனை செய்த பிழையையும் அவன் என்னென்ன செய்தான் என்பதையும் வீடியோக்களாகவும் எழுத்து மூலமாகவும் பதிவு செய்கின்ற மக்களாகத்தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தவறுகளை எப்படி திருத்த வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்கள் என்று தெரியாது. நாங்கள் ஒவ்வொருவரும் புரிய வேண்டும். தவறு செய்த இடத்தில் நானும், அதை பார்த்த இடத்தில் அந்த மனிதரும் இருந்தால் அந்த மனிதன் என்னோடு எப்படி பேச வேண்டும் என்பதை நான் விரும்புவேன். எப்படி விரும்புவேன்? நான் ஒரு பிழையை செஞ்சிட்டேன், சாராயம் குடிச்சிட்டேன், மது அருந்திட்டேன், இதோ ஒருத்தர் கண்டுட்டாரு, கண்ட அந்த மனிதர் என்னோடு எப்படி பேச வேண்டும் என்பதை நான் விரும்புவேன். என்னோட பண்பா பேசணும். இதற்கு பிறகு இந்த பிழையை செய்யாதீங்க என்று சொல்லணும். யாருக்கிட்டையும் அவர் சொல்லிவிடக்கூடாது என்று நாங்கள் விரும்புவோம். இதே மாதிரி தான் மற்ற மனிதர்களும் இருப்பார்கள் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே,
பாருங்க, இன்னைக்கு எங்களுடைய சமுதாயம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து விட்டால், ஒரு மனிதன் மது அருந்தி விட்டால், அல்லது ஒரு மனிதன் பாவகரமான காரியத்தை செய்து விட்டால் இவன் நரகவாதி, இவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரியவன் என்று சொல்லி அவனை அப்படியோ ஒதுக்கி வைக்கிறோம். இவன் நரகவாதி என்று சொல்லிடுவோம். ஒரே ஒரு முறை ஒரு மனிதன் திருடி விட்டால் இவன் நரகவாதி, சமூகத்தில் இவன் ஒதுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் முத்திரையிட்டு விடுவோம். ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அழகான ஒரு ஹதீஸ், ஒவ்வொருவரும் புரிய வேண்டும். நாளை மறுமையுடைய நாளில் ஒரு மனிதன் இருப்பான். எப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது என்னென்ன நல்லகரமான காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் செய்த ஒரு மனுஷன், நல்ல விடயங்கள் என்னென்ன இருக்கிறதோ எல்லாவற்றையும் செய்த ஒரு மனிதன் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கும் அவனுக்கும் ஒரு சான் இடைவெளி இருக்கின்ற நேரம் நரகவாதியினுடைய அமலை செய்து நரகம் நுழைந்து விடுவான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஒரு மனிதர் இருப்பாராம். எப்படி? இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பாவத்திலேயே மூழ்கி கிடந்த ஒரு மனுஷன், பாவத்தையே செய்து வாழ்ந்த ஒரு மனுஷன், அவனுக்கும் நரகத்திற்கும் ஒரு சான் இடைவெளி இருக்கின்ற நேரம் சொர்க்கவாதியினுடைய அமலை செய்து சொர்க்கம் நுழைந்து விடுவான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருக்கு என்னென்ன விதி என்பது தெரியாது. எங்களுடைய கண்ணில் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து விட்டால் இந்த குடும்பம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் முத்திரை குத்தி விடுவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அடிக்கடி சாராயம் குடிச்சு அடி வாங்கக்கூடிய ஒரு மனுஷன், அடிக்கடி சாராயம் குடிச்சு அடி வாங்கக்கூடிய ஒரு மனுஷன் வளமை போன்று தண்டனை பெறுவதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வரப்படுகின்றார். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதருக்கு அவருடைய தண்டனையை கொடுத்து விடுங்கள். தண்டனையும் கொடுக்கப்படுகிறது. அந்த நேரம் தண்டனை கொடுத்த அந்த சஹாபி சொல்லுகிறார், அந்த நபரை பார்த்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு உண்டாகட்டும், எத்தனை முறைதான் நீ அடி வாங்கிட்ட. எங்களோட பாணியில் நாங்கள் சொல்ல போனால், எங்களோட சமூகத்தில் யாராவது ஒரு பிழையை அடிக்கடி செய்து 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 அதற்குரிய தண்டனை பெற்றுவிட்டால் நாங்கள் சொல்லுவோம், எப்படி உனக்கு ரோஷம் இல்லையா, எத்தனை முறை நீ அடி வாங்கிட்டேன்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த நோக்கத்தில் அந்த சஹாபி சொல்லிட்டாரு, அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு உண்டாகட்டும் என்று சொல்லிட்டாரு. இதனை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அழைத்து சொன்னார்கள், உங்களுடைய சகோதரனுக்கு எதிராக ஷைத்தானுக்கு ஏன் நீங்க உதவி செய்றீங்கன்னு கேட்டாங்க. ஷைத்தானுக்கு ஏன் நீங்க உதவி செய்றீங்க? அல்லாஹ்வின் மீது ஆணையாக. யார் சொல்லுகிறார்கள்? நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த அடிவாங்கினாரே இந்த மனுஷன், அவர் என்னையும் அல்லாஹ்வையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் என்று சொன்னார்கள். பாருங்க, நபி அவர்கள் ஒரு மனிதன் பிழை செய்து விட்டால் அந்த மனிதனை ஒரு போதும் வெறுக்க மாட்டார்கள். இன்றைக்கு நாங்கள் அப்படித்தான். ஒரு மனிதன் எங்களுக்கு முன்னால் திருடி விட்டால் அல்லது கெட்ட வார்த்தை பேசிவிட்டால் அந்த மனிதனை அப்படியோ ஒதுக்கி விடுவோம். அல்லாஹ்வுடைய தூதரின் பண்பு கிடையாது இது. நபி அவர்கள் அந்த பிழையைத்தான் வெறுத்தார்களே ஒளியே அந்த மனிதனை ஒரு போதும் வெறுக்கவில்லை. உளவியலில் சொல்லுகின்ற பொழுது நெகட்டிவ் லேபலிங் என்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனிதரை பார்த்து நீ திருடன், எதற்குமே இயலாதவன், ஒன்றும் செய்ய முடியாதவன் என்று நாங்கள் அடிக்கடி அவரை பார்த்து சொல்லுவோமே என்று சொன்னால் அந்த மனுஷனும் அவங்க சொல்றதும் சரிதான், நானும் ஒரு இயலாதவன் தான், எதற்குமே லாயக்கில்லாதவன் தான் என்று உணர்ந்து கொள்வாராம் என்று உளவியல் சொல்லுகின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பயோ சொல்லிவிட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தவறுகளை கண்டால் தடுங்கள் என்று சொன்ன இந்த மார்க்கம் எப்படி தடுக்க வேண்டும் என்பதையும் வரலாற்றினூடாக சொல்லி காட்டுகின்றது. எப்படி தடுக்க வேண்டும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள். இவைகளை நாங்கள் சரியான முறையில் செய்யாததால் இந்த எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பள்ளிவாயிலை பாருங்கள், எவ்வளவோ அழகாக இருக்கின்றது, மனதுக்கு இதமாக இருக்கின்றது. இந்த ஜும்மாவுடைய நாள், ஜும்மாவுக்கு வருவதற்கு முன்பாக மக்கள் எல்லோரும் தொழுவதற்காக பள்ளி நிர்வாகத்தினர் பள்ளியை கூட்டி கிளீன் பண்ணி அழகாக வைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் குடுகுடன்னு ஒரு மனிதர் ஓடி வந்து பள்ளியின் நடுவில் சிறுநீர் அளிக்கிறார்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய கோபம் வரும், எவ்வளவு எரிச்சல் வரும். கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணின இந்த பள்ளி வாயிலில்
நடுவில் வந்து ஒரு மனிதர் சிறுநீர் கழித்து விட்டார் என்றால் எவ்வளவு பெரிய ஆச்சரியப்படுவோம், அந்த மனிதருக்கு அடிப்போம், ஏசுவோம், எங்களுடைய பண்பு. ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடக்கின்றது. ஒரு சஹாபி காட்டரபி ஒருவர் நடுவே பள்ளியின் சிறுநீர் கழிக்கிறார். கழித்த அந்த மனிதரை சஹாபாக்கள் பிடித்து அதட்டுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரை அதட்ட வேண்டாம், தஊஹு, அவரை விட்டு விடுங்கள். அவர் கழித்த அந்த சிறுநீரை ஒரு வாளி தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்து விடுங்கள். சிறுநீருடைய விடயம் முடிந்து விட்டது, அதற்குரிய மருந்து முடிந்து விட்டது. அந்த மனிதரை அழைத்தார்கள். ஒரு மனிதன் பள்ளியின் நடுவில் சிறுநீர் அளிக்கிறார் என்றால் பள்ளியினுடைய அந்தஸ்து தெரியாதுங்கிற ஒரு அர்த்தம். இன்னும் ஒரு அர்த்தம், அந்த மனிதர் புத்தி சுவாதீனம் மற்றவர் என்ற அர்த்தம். அப்படித்தான் நாங்கள் விளங்க வேண்டும். யாரும் நடுவில் சிறுநீர் அளிக்க மாட்டாங்க, கழிக்கிறார் என்றால் இதான் அர்த்தம். அப்படி புரிந்து கொண்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை அழைத்து சொன்னார்கள், இது பள்ளிவாயல். பள்ளிவாயல் என்பது சிறுநீர் கழிப்பதற்காக அல்ல, பள்ளிவாயல் என்பது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் தான் என்ற செய்தியை அந்த மனிதருக்கு சொல்லி பாடம் புகட்டி அனுப்புகிறார்கள் என்று சொன்னான். எவ்வளவு பெரிய மார்க்கம் என்று பாருங்கள். அந்த மனிதரை மாத்திரம் நபி அவர்கள் சொல்லி திருத்தவில்லை. கோபப்பட்டார்களே சஹாபாக்கள், அவர்களை பார்த்தும் சொன்னார்கள், நீங்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருப்பது இலேசான முறையில் மக்களுக்கு நடந்து கொள்வதற்குத்தான், கடினமான முறையில் நடந்து கொள்வதற்கு அல்ல என்ற செய்தியை சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் பாடம் புகட்டினார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய முன்மாதிரி அவரிடத்தில் இருக்கிறது என்று பாருங்கள். இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய முன்மாதிரி யார் என்று கேட்டால் நாகூசாமல் சொல்லுவோம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நேரமும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போம். எதில் நாங்கள் முன்மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே? எதில் நடந்து கொண்டிருக்கின்றோம்? புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பிழை செய்கிறான் என்று சொன்னால் அதை எப்படி திருத்த வேண்டும் என்பது எங்களுக்கு விளங்க வேண்டும். ஒரு மனிதர் மது பாவனையில் இருக்கிறார் என்று சொன்னால் சண்டை பிடித்து பிரச்சனையில் ஈடுபட்டு அந்த மனிதரை திருத்தவும் முடியும். இன்னும் ஒரு முறை இருக்கிறது, பண்பான முறையில் அழகிய முறையில் விளங்கப்படுத்தி இதை பிழை என்பதை உணர்த்துவதும் இருக்கிறது. இதில் இரண்டிலும் எது சரி என்று சொன்னால், எது முன்மாதிரியானது என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு விடயம், பண்பான முறையில் சொல்லுங்கள், அழகிய முறையில் அவருடைய தவறுகளை திருத்துங்கள், அவர்கள் திருந்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் மார்க்கம். அன்பின் ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதம் எங்களை நெருங்க இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். இந்த ரமலானுடைய மாதத்தில் நான் எதற்காக தயார் செய்திருக்கிறேன் என்பதை புரிய வேண்டும். எத்தனையோ தவறுகளால் குடும்பங்கள் பிளவுபட்டு இருக்கின்றது, பிரச்சனைகளால் பிளவுபட்டு இருக்கின்றது. நாங்கள் மாற வேண்டும். என்னுடைய பிரச்சனை என்று சொன்னால் அதற்கு நான் என்ன தீர்வு பெற வேண்டும் என்பதை புரிய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு இந்த விடயத்தை, இந்த ஒரு வார்த்தையை எங்கிட காதுகளில் கேட்டால் அஸ்தகுஃபிருல்லாஹ், என்ன வார்த்தை சொல்லிட்டேன், விபச்சாரம் செய்ய போறியா என்று சொல்லி அந்த மனிதரை பிடித்து அதட்டி ஏசி பிரச்சனைக்குட்படுத்தி போலீஸ் அதிகாரிகளிடம் சொல்லி என்ன காரியம் செய்ய போகிறாய் என்று நாங்கள் பிரச்சனைப்படுகின்ற இந்த நேரத்தில் அன்று சஹாபாக்கள் அந்த மனிதரை பார்த்து யாரிடம் கேட்கின்ற கேள்வி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்ற கேள்வியா இது என்று சொல்லி பிரச்சனைப்படுகிறார்கள், எழும்புகிறார்கள் கோபத்தோடு. அந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை வெட்டுங்கள் என்று சொல்லவில்லை, இப்படி கதை தந்த மனிதருக்கு அடிங்கள் என்று சொல்லவில்லை, என்னிடம் கூட்டி வாருங்கள் என்று சொன்னார்கள். பக்கத்தில் வாரார். வந்து அந்த மனிதரை பார்த்து கேட்டாரு, விபச்சாரம் செய்ய போகிறாயா? ஆம் யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி தாருங்கள். அப்படி என்றால் உன்னுடைய தாயோடு யாராவது விபச்சாரம் செய்வதற்கு நீ விரும்புவாயா? அந்த மனிதர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் விரும்ப மாட்டேன் யா ரசூலல்லாஹ்.
உன்னுடைய சகோதரியோடு அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் விரும்ப மாட்டேன் யா ரசூலல்லாஹ். உன்னுடைய சாட்சியோடு இல்லை யா ரசூலல்லாஹ் விரும்ப மாட்டேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதே மாதிரி தான் அந்த மனிதனுடைய அந்த பெண்ணும் ஒரு மனிதனுக்கு தாயாக இருப்பாள், சகோதரியாக இருப்பாள், மாமியாக இருப்பாள். எப்படி நீ விபச்சாரம் செய்ய விரும்புவே என்று கேட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொல்லுகிறார், உலகத்திலேயே இதற்கு பிறகு அருவருப்பான செயல் என்று சொன்னால் இதுவாகத்தான் இருந்துச்சு என்று சொன்னார்கள் என்றால், அந்த மனிதர் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்ட அந்த சஹாபாக்களை பார்த்து வெட்டுங்கள் என்று சொல்லி இருந்தால், கொலை செய்யுங்கள் என்று சொல்லி இருந்தால், அந்த மனிதர் தெரிந்திருப்பாரா சகோதரர்கள்? அந்த மனிதர் அந்த பாவத்தை விட்டும் விலகி இருப்பார்களா சகோதரர்களே? பண்பான முறையில் பிழையது சரியது என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு புரியப்படுத்தினார்கள். பிழை என்பதை உணர்ந்தார், தனக்குள்ளேயே அவமானப்பட்டு கொண்டார். அதனால் சொன்னார், அருவருப்பான செயல் என்றால் இதுவாகத்தான் இருந்துச்சு என்று சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் மாற்றம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். வெறுமனே என்னுடைய அமலாடிய மாதத்தில் நோன்பு நோற்றேன், பசியோடு இருந்தேன், குர்ஆன் ஓதினேன், தொழுதேன் என்று மாத்திரம் இருந்து விடக்கூடாது. பிழைகளை ஒப்புக்கொள்கின்ற மனப்பாங்கு எங்களுக்கு இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு பிழையான ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அதனை ஏற்று நான் பிழை செய்து விட்டேன் என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடம் தௌபா செய்து கொள்கின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். இன்றைக்கு பிழைகள் என்பது, தவறுகள் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற ஒரு செயல். பிழைகள் செய்யாமல் யாருமே இல்லை, தவறுகள் செய்யாமல் யாருமே இல்லை. தவறுகள் செய்த நேரத்தில் அவர்களை திருத்துவதற்காக வந்த நபிமார்களும் தவறுகள் செய்தவர்கள் தான். அன்பார்ந்த சகோதரர்களே, தவறுகளை ஒப்புக்கொள்கின்ற மனப்பான்பு எங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு மனிதன் சொல்லுவானே, ஆனால் இந்த உலகத்தில் நான் தவறே செய்ய மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் தவறுகளே செய்ததில்லை என்று சொல்லுவானே, ஆனால் மறுகணம் அவன் நான் அல்லாஹ் என்பதை உணர்ந்து கொள்கிறான். அல்லாஹ் என்பவன் எந்த பிழையுமே செய்யாதவன். மனிதன் பிழைகள் செய்யக்கூடியவன். மறுகணம் பிழை செய்ய மாட்டேன் என்று ஒப்புக்கொள்கிறான் என்று சொன்னால் தான் அல்லாஹ் என்பதை உணர்கிறான் என்பதை புரிய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, தவறுகள், ஒரு மனிதர் என்னுடைய தவறை கண்டு நீங்கள் பிழை செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்பு எங்களுக்கு இருக்க வேண்டும். சஹாபாக்களை போன்றும். சஹாபாக்கள் மற்றவர்கள் சொல்லி ஏற்றவர்கள் இல்லை, தான் செய்த பிழையை தானே ஒப்புக்கொண்டவர்கள், தானே ஒப்புக்கொண்டு அதற்குரிய தண்டனையை பெற்றவர்கள் சஹாபாக்கள். நாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சஹாபி நபி அவர்கள் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்குரிய தண்டனையை தாருங்கள் யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் ஆச்சரியத்தோடு, யார் நீங்களா, விபச்சாரம் செய்தீங்களா என்று சொல்லி முகத்தை திருப்புகிறார்கள். திருப்பிய பக்கம் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், எனக்குரிய தண்டனையை தந்து விடுங்கள் யா ரசூலல்லாஹ். முகத்தை திருப்புகிறார்கள். திருப்புகிற பக்கமெல்லாம் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்டனையை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. தண்டனையும் கொடுக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் தண்டனை கொடுத்த சஹாபாக்கள் வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்டனையை நாங்கள் நிறைவேற்றினோம், அந்த நேரத்தில் அவரால் முடியவில்லை, ஓடின அந்த மனிதரை நாங்கள் விரட்டி கொண்டு போய் நாங்கள் அவருடைய தண்டனையை நிறைவேற்றினோம் என்று சொன்னதும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்பான மனிதர் அல்லவா, இலகிய மனிதர் அல்லவா, அந்த நேரத்தில் அவர் ஓடியிருந்தால் அவரை விட்டிருக்கலாமே என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் செஞ்ச பிழைகள் யாருக்குமே தெரியாது, படைத்த இறைவனை தவிர. மறைத்திருக்கலாம். இன்று நாங்கள் எத்தனையோ பிழைகளை செய்துவிட்டு நாங்கள் மறைத்து கொண்டிருக்கின்றோம். அதற்குரிய தௌபாக்களை செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மாற வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் செய்த தவறுகளை திருந்தி வாழ்ந்தார்கள். அதற்குத்தான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகிறோம். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள் தான் என்றாலும் நாங்கள் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகிறோம். என்ன காரணம்? அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. இன்னும் ஒரு பெண்மணி மாயிஸ் ரலியல்லாஹுடைய சம்பவத்தையும்
இந்த பெண்மணியுடைய சம்பவத்தையும் ஒன்றாக பார்க்க வேண்டாம். மாயிஷருடைய சம்பவம் வேற, இந்த பெண்மணியுடைய சம்பவம் வேற. இன்னும் ஒரு பெண்மணி வருகிறாள். யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன், எனக்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள், என்னை தூய்மைப்படுத்துங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா என்று அனுப்பிவிடுகிறார்கள். கவலையில் போகிறார் அந்த பெண்மணி. 10 மாதங்கள், 1 வருடங்கள் கழித்து பிள்ளையை பெற்றெடுத்து விட்டு வருகிறாள். அந்த நேரத்தில் அந்த பெண்மணியை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டி விட்டு வா என்று அனுப்பிவிடுகிறார்கள். வேதனை, தான் செய்த பாவம், அதற்குரிய தண்டனையை நான் பெற வேண்டும். 10 மாதங்கள் 1 வருடங்கள் போயிட்டு இருந்தாலும் அந்த பெண்மணி வருகிறாள். எங்கேயும் போய் ஒளியல்ல, எங்கேயும் சென்று மறைந்து விடல்ல. பிழையை உணர்ந்த அந்த பெண்மணி வருகிறாள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலும் அனுப்பிவிடுகிறார்கள் போ என்று சொல்லி. குழந்தைக்கு பாலூட்டி விட்டு சுமார் 2 வருடங்களுக்கு பிறகு அந்த பெண்மணி வருகிறாள். மறுபடியும் இந்த பெண்மணி என்னிடம் வரக்கூடாது என்ற நோக்கத்தோடு நபி அவர்கள் அனுப்பினார்கள். வந்துவிட்டால் எந்த அளவுக்கு ஈமான் என்று பாருங்கள் சகோதரர்களே, எந்த அளவுக்கு அவருடைய ஈமான் இருக்கிறது என்று பாருங்கள். எப்படி வாராண்டு பாருங்க, எப்படி செட்டப்போட வாராண்டு சொன்னா பிள்ளட கையில ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து சாப்பிடுகின்ற நிலைமையில் கூட்டி வருகிறார்கள். ஏன் காரணம்? இதற்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைக்கு சாப்பிட பழக்கி விட்டு வா என்று சொல்லிவிடக்கூடாதே, தண்டனை பின்னாகி விடுமே. இந்த நோக்கத்தில் பிள்ளைக்கிற கையில ரொட்டி துண்டையும் கொடுத்து கூட்டி வார அந்த மனுஷன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்மணியினுடைய தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லப்படுகிறது. தண்டனையும் கொடுக்கப்படுகிறது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்டனையை கொடுக்கின்றார்கள். கொடுக்கின்ற அந்த நேரத்தில் அந்த பெண்மணியினுடைய உடம்பிலிருந்து வருகின்ற இரத்தம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய சட்டையில் படுகின்றது, உடம்பில் படுகின்றது. பட்ட அந்த நேரத்தில் அசிங்கமே என்று சொல்லிவிடுகிறார்கள். என்ன காரணம்? விபச்சாருடைய இரத்தம் அல்லவா, விபச்சாரம் செஞ்ச பெண்மணி அல்லவா. அந்த பெண்மணியினுடைய இரத்தம் தன்னுடைய உடம்பில் பட்டவுடன் அசிங்கமே என்று சொல்லிவிடுகிறார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், யார் அசிங்கமே என்று சொன்னார்களோ அந்த சஹாபியை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்மணியினுடைய ஈமானை மதீனாவில் உள்ள 70 நபர்களுக்கு பிரித்து கொடுத்தால் அந்த 70 நபர்களும் சொர்க்கம் சென்றுவாங்கன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு ஈமான் இருக்கிறது என்று பாருங்கள். சஹாபாக்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது, விபச்சாரம் செஞ்ச பெண்மணியுடைய இரத்தம் பட்டவுடன் அசிங்கமே என்று சொன்னவுடன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 நபர்களுக்கு பிரித்து கொடுத்தால் 70 பேரும் சொர்க்கம் செல்வார்கள் என்றால் எந்த அளவுக்கு அந்த பெண்மணியுடைய ஈமான் இருக்கிறது என்று பாருங்கள். குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வருகின்ற அந்த காலத்தில் ஓடி ஒளியவில்லை. பிள்ளைக்கு பாலூட்டி விட்டு வருகின்ற அந்த 2 வருட காலத்தில் ஓடி ஒளியவில்லை. செய்த பாவத்தின் தண்டனை பெற வேண்டும் என்ற நோக்கம் மனதை உறுத்துகிறது. பாவத்தோடு நான் வாழுகிறேன், பாவியாக நான் வாழுகிறேன் என்ற நோக்கம், உடனே நான் தண்டனையை பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொல்லி அதற்குரிய தண்டனையை பெறுகிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு எங்கடா சின்னோரு விடுவல் இருக்கிறது, அதற்கூடாக என்னுடைய பாவங்களை பிழைகளை சொல்லி தப்பித்து விடலாம் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படா மறைக்கலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதம் எங்களை நெருங்க இருக்கின்றது. நான் எந்த அளவுக்கு ஈமானோடு இருக்கிறேன் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட பிழைகள் செய்தவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள், திருடினவர்கள், மது பாவனையில் ஈடுபட்டவர்கள், இவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள், நரகவாதிகள் என்று நாங்கள் ஒதுக்கி விடுவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு
ரமலானுடைய காலங்கள் வரும். இந்த ரமலானுடைய மாதம் வருகின்றது. இந்த ரமலானுடைய மாதத்தில் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற நிறைய பணக்காரர்கள், செல்வந்தர்கள், என்னுடைய பணம் அல்லாஹ்வுடைய பாதையில் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தர்மங்கள் செய்வோம். ஊரில் எங்கெங்க ஏழைகள் இருக்கிறார்கள் என்று தேடி தேடி எங்களுடைய செல்வங்களை கொண்டு போய் கொடுப்போம். எங்களுடைய செல்வங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செல்வந்தர்கள் ஏழைகளை பார்த்து நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம். நான் கேட்குகிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு கணம் ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். நான் தேடி தேடி கொண்டு போய் கொடுத்த அந்த செல்வத்தில் என்னுடைய பணம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் கொடுத்த அந்த செல்வத்தில் ஒரு விபச்சாரி வருவார்களா சகோதரர்களே? ஒரு திருடன் வருவானா சகோதரர்களே? இந்த உலகத்தில் உள்ள என்னென்ன கேவலமான விடயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதை செய்த ஒரு மனிதன் வருவானா? இப்படியானவர்களுக்கு கொடுத்தால் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தவனாகுவேனா என்ற நோக்கத்தோடு இவர்களை நாங்கள் மறந்து விடுகின்றோம். இவர்களுக்கு நாங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாமல் இருக்கின்றோம். விருப்பம் இல்லை, யாராவது கொடுத்தாலும் ஏசுகிறோம். விபச்சாரிக்கு என்னத்துக்கு கொடுத்த, திருடனுக்கு என்னத்துக்கு கொடுத்தேன்னு நாங்கள் சொல்லுவோம். பாருங்க அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. ஒரு மனிதர், எப்படிப்பட்ட மனிதர் என்றால் பொஸ்ஸுற லெவலுக்கு இருக்கிற மனுஷன் இல்லை, பொஸ்ஸுக்கிட்ட வேலை செய்கிற லெவலில் இருக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் தான் சம்பாதிக்கிற செலவில் தன்னுடைய செலவு போக மீதமானதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதற்கு விரும்பி 3 நாட்கள் தர்மங்கள் செய்கிறார். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், 3 நாட்கள் இரவில் தர்மம் செய்கிறார். ஏன்? பகலில் கொடுத்த யாராவது பார்த்துடுவாங்க, அதனால் இரவில் போய் கொடுக்கிறார். 3 நாளும் காலையில் அவர் செவியேற்கின்ற விடயம், மக்கள் எல்லோரும் தர்மம் செய்த அந்த மனிதரை திட்டுகிறார்கள், ஏசுகிறார்கள். என்ன காரணம்? முதலாம் நாள் கொடுத்த அந்த தர்மம் விபச்சாரியுடைய கையில் கொடுக்கப்பட்டுட்டு, 2ஆம் நாள் கொடுத்த அந்த தர்மம் ஒரு திருடனுடைய கையில் கொடுக்கப்பட்டு விட்டது, 3ஆம் நாள் கொடுத்தது செல்வந்தனுடைய கையில். மக்கள் எல்லோரும் பேசுகிறார்கள். பாருங்க, ஒரு மனிதர் இரவுல தர்மம் செஞ்சாராம், விபச்சாரி திருடன் செல்வந்தனுக்கெல்லாம் கொடுத்துட்டானாம். இவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்று திட்டுகிறார்கள். அந்த மனிதனும் மனமுடைந்து போகின்றான். நான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதற்கு விரும்பி இப்படியானவர்களுக்கு கொடுத்து விட்டேனே என்று மனமுடைந்து போன நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி அல்ல, அல்லாஹ் அவருடைய தர்மம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். விபச்சாரம் செய்த அந்த பெண்மணி யோசிக்கிறாள், எனக்கு தருவதற்கு மனிதர்கள் இருக்கிறார்கள், தனவந்தர்கள் இருக்கிறார்கள், நான் ஏன் விபச்சாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த தொழிலையே விட்டு விடுகின்றார். சுபஹானல்லாஹ். திருடன், நான் ஏன் திருட வேண்டும், தருவதற்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவனும் திருந்து விடுகின்றான். செல்வந்தன் எனக்கு கீழே வேலை செய்கிற ஒரு மனுஷனை போல இருக்கான், அவனே தர்மம் செய்கின்ற வேலை, நான் எந்த அளவுக்கு தர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவனும் திருந்தி விடுகிறான் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒதுக்கி வைக்கப்பட்ட மனிதர்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவர்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அடிக்கடி அடிவாங்கின ஒரு மனுஷன், சாராயம் குடித்து அடிவாங்கப்பட்ட ஒரு மனுஷன். நபி அவர்கள் ஒதுக்கல்ல, நபி அவர்கள் இவரை நரகவாதி என்று சொல்லல, நரகவாதி என்று சொன்ன சஹாபியை பார்த்து இது பிழை என்பதை உணர்த்தினார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் எங்களுடைய கைகளில் இருக்கின்றது என்பதை புரிய வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். மாயிஸ் ரலியல்லாஹுடைய சம்பவத்தையும் சொன்னேன், அந்த பெண்மணியுடைய சம்பவத்தையும் சொன்னேன். இன்றும் எத்தனையோ சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் தான் செய்த பிழையை நபிகளிடத்தில் ஒப்புக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபச்சாரம் செய்து விட்டோம் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன நேரம், யாரோட விபச்சாரம் செய்ய, எந்த இடத்துல விபச்சாரம் செய்ய என்று கேட்கல. இன்றைக்கு நாங்கள் அப்படித்தான் கேட்போம். ஒரு மனிதர் விபச்சாரம் செய்த நிலைமையில் நாங்கள் கண்டுவிட்டோம் என்று சொன்னால், பிடிபட்டு விட்டார்கள் என்று சொன்னால், அந்த மனிதர்களை பார்த்து யாரோட விபச்சாரம் செய்ய, எந்த ஊர் நீ, யாருடைய மகன், எங்கிருந்து வார, யாரோட விபச்சாரம் செய்தே என்று முழு விவரங்களையும் நாங்கள் எடுத்து அப்படியோ நாங்கள் சமூக வலைத்தளங்களில் போட்டி விடுவோம்.
இப்படியான கேள்விகள் எல்லாம் நாங்கள் எழுப்புவோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாங்கள் விபச்சாரம் செய்து விட்டோம் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டதற்கு மறுகணம் எந்த வார்த்தையும் பேசவில்லை. விபச்சாரம் செஞ்ச அந்த மனிதன் யாரென்றும் கேட்கவில்லை. யாரோட விபச்சாரம், எத்தனை இடத்தில் விபச்சாரம் செய்தாய், யாருடைய மகள் என்று கேட்கவில்லை. விபச்சாரம் செய்தியா, தண்டனையை பெற்றுக்கொள் என்று சொல்லி அனுப்பினார்கள். என்றால் இதுதான் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சிறந்த முன்மாதிரி இருக்கிறது, நீங்கள் எடுங்கள், நடங்கள், வாழுங்கள் என்று சொன்னானே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இதுதான் சகோதரர்களே முன்மாதிரி. வேறு எங்கேயும் நாங்கள் முன்மாதிரி தேட தேவையில்லை. முன்மாதிரிக்கு வேறு எங்கேயும் மாற்று மதத்தினர்களிடம் நாங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய தூதரிடத்தில் சிறந்த முன்மாதிரி இருக்கிறது, நாங்கள் புரிந்து வாழ வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். ரமலானுடைய மாதம் வர இருக்கின்றது. தவறுகள் செய்த நாங்கள் அதனை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கின்ற விடயங்களை நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் மீது இருக்கும் என்று சொன்னால் எந்த பிரச்சனையையும் பார்க்காமல் பிழை அவரிடத்தில் இருந்தாலும் நான் பிழை செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்ற மனப்பான்பு எங்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு மனிதன் பிழை செய்கின்ற நேரம் பண்பான முறையில் திருத்துகின்ற மனப்பான்பு எங்களுக்கு இருக்க வேண்டும். வருகின்ற ரமலானுடைய மாதம் பரக்கத்து பொருந்திய மாதம். இந்த மாதம் எங்களை அடைய இருக்கிறது என்று சொன்னால் அந்த மாதத்தில் தூய்மையானவர்களாக நாங்கள் ஆக வேண்டும். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அதில் ஒரு இரவு இருக்கின்றது. 84 வருடங்கள் 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம். சென்ற ரமலானில் இருந்தவர்கள் இந்த ரமலானில் இல்லாமல் இருக்கலாம். மாற வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய உள்ளங்கள், எங்களுடைய சின்ன சின்ன உள்ளங்களால் நாங்கள் செய்கின்ற, ஒரு மனிதன் எங்களை பார்த்து ஏசுகிறான் என்று சொன்னால், நீ பிழை செய்கிறாய் என்று சொன்னால் அந்த மனிதரை பார்த்து நாங்கள் எப்படி யோசிப்போம்? இவன் எப்பயாவது பிழை செய்வானா என்று கண்ணும் களவுமாக பார்த்து கொண்டிருப்போம். எப்படா பிழை செய்வான், அவன் பிழையை நாங்கள் அப்படியோ சமூக வலைத்தளங்களில் போட்டுவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழுகிறோம். இவைகளை எல்லாம் மாற்றி புனித ரமலானுடைய மாதத்தை நல்ல மனிதர்களாக, ஈமான்தாரிகளாக, லஅல்லக்கும் தத்தக்கூன், இறையச்சம் உள்ள மனிதர்களாக அல்லாஹ் ஆக வேண்டும் என்று இந்த கடமையான நோன்பை எங்களுக்கு கடமையாக்கி வைக்கிறான். இப்படியான மாதத்தில் நாங்கள் நல்லவர்களாகவும் மக்களோடு நல்ல முறையில் வாழ்கின்ற மனிதர்களாகவும் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ரஹ்மத்து செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.